எடப்பாடிக்கு ஆப்பு வைத்த ஓபிஎஸ் கதரும் அதிமுகவினர். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட ஓபிஎஸ், அதாவது அதிமுகவிலிருந்து சூழ்ச்சி வலையால் வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் அவ்வளோதான், கதை முடிஞ்சிட்டாரு, இதுக்கு மேலே ஓபிஎஸ்னால ஒன்றுமே பண்ண முடியாது, ஓபிஎஸ் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லித்தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் ஆப்பு வைக்கக்கூடிய விதமாகத்தான் ஓபிஎஸ் உடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, இரட்டை இலை சின்ன விவகாரத்திலே மிகப்பெரிய ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ். எடப்பாடி பழனிசாமியோடு நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இரட்டை இலை சின்ன வழக்குகள்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு ஒதுக்கிட்டாங்க. இதற்கு மேற்கொண்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ அல்லது வேற மற்றபடி இரட்டை இலை சின்னத்தை யாராலும் கைப்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலே பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக எவ்வளவோ முயற்சி செய்தும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வரல. ஆனால் ஓபிஎஸ் பாஜகவுடைய கூட்டணி வேட்பாளராகத்தான் ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டி போட்டார். அந்த தேர்தலில் மட்டும் ஓபிஎஸ் ஜெயித்திருந்தால் இந்நேரம் மத்திய அமைச்சரவையிலே ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் என்பது கிடைச்சிருக்கும். அவருடைய துரதிருஷ்டம், அதிலும் தோல்வியை தழுவிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலே மிக விரைவாகவே மோடியை சந்திக்க இருக்கிறாராம் நமது ஓபிஎஸ் அவர்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இரட்டை இலை சின்ன விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து வைக்க வேண்டும். அப்படி மிகப்பெரிய அளவிலே விஸ்வரூபம் எடுக்க வைத்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்கை குறைக்க முடியும். எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்குகள் என்பது எதுவும் கிடையாது. ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை கைக்குள் போட்டுக்கொண்டுதான் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக அமர்ந்திருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அதிமுகவை எப்படி கட்டி காப்பாற்றி இரும்பு கோட்டை போல் வைத்திருந்தார். அந்த இரும்பு கோட்டையே தகர்த்திருந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது பொதுச் செயலாளர் பதவி என்பது ஜெயலலிதா அம்மையாருக்கென ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையிலே ஒதுக்கி வைத்திருந்தார். அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை முற்றிலுமாக முடித்து கட்டுவதற்கு, அதிமுக ஒன்றிணைவதற்கு யாரை தேடினால் முடியும் அப்படிங்கிற யோசனையில் நமது ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்கிறார். அப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா பாஜகவின் உதவியை நாடலாமே அப்படின்னு சொல்லி தற்போது பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களுடைய மோடி அவர்களுடைய உதவியை நாடி இருக்கிறாராம் ஓபிஎஸ் அவர்கள். அதற்காண்டி பார்த்தீங்கன்னா அனுமதி என்பதும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பாஜகவின் சார்பாக அனுமதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாக அடுத்த வாரத்திலே நமது உள்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறாராம் நமது ஓபிஎஸ் அவர்கள். இது அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.